Taste the Daily. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நகராட்சியில் கழிவுநீர் கால்வாய் அடைப்பை தூய்மை பணியாளர்கள் வெறும் கைகளால் அகற்றும் அவலம் நிகழ்கிறது. கழிவுநீர் கால்வாயில் ஏற்பட்ட அடைப்பு காரணமாக ராஜவாய்க்கால் சென்று சேர வேண்டிய கழிவுநீர் சர்ச் சாலையில் தேங்கும் நிலை ஏற்பட்டது. இதனால் நகராட்சி தூய்மை பணியாளர்கள் அந்த அடைப்புகளை கைகளால் அகற்றினர். இவ்வாறான பணிகளுக்கு இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும் என்பது விதிமுறையாக இருந்தாலும் திறனற்ற ஸ்டாலின் மாடல் ஆட்சியின் நகராட்சி நிர்வாகம் ஊழல் முறைகேட்டில் குறியாக இருப்பதால் தூய்மை பணியாளர்களுக்கு இதுபோன்ற நிலை ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்படுகிறது. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோவில் காவலாளி அஜித்குமார் மரணத்தை மூடி மறைக்க பேரம் பேசியவர்களுடன் திமுக அமைச்சர் பெரிய கருப்பன் அஜித்குமார் வீட்டிற்கு சென்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. லாக்அப் மரணத்தில் அஜித்குமார் உயிரிழந்தது தமிழகம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் திமுக மாவட்ட துணை செயலாளர் சேங்கை மாறன் கொலையை மறைக்க பேரம் பேசியதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கறிஞர் ஹென்றி திபேன் புகார் அளித்தார். இந்நிலையில் அஜித்குமார் வீட்டிற்கு திமுக அமைச்சர் பெரிய கருப்பன் பேரம் பேசிய சேங்கை மாறனையும் கூடவே அழைத்துச் சென்றுள்ளார். திராவிட மாடல் அரசு அநீதிக்கு துணை போவதை இந்த சம்பவம் அப்பட்டமாக வெளிப்படுத்தியது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் ஒரே நாளில் 3 சிறுவர்கள் உள்ளிட்ட 11 பேரை வெறிநாய் கடித்து குதறிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆண்டிப்பட்டி வாரச்சந்தை மெயின் ரோடு பகுதியில் சுற்றித் திரிந்த வெறிநாய் ஒன்று திடீரென மக்களை கடித்து குதறியுள்ளது. இதில் 3 சிறுவர்கள் உட்பட 11 பேர் காயமடைந்தனர். தெருநாய்களின் தொல்லையை கட்டுப்படுத்த கோரி பலமுறை புகார் தெரிவித்தும் விடியா ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் அலட்சியம் காட்டியதால் சிறுவர்கள் வயதானவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டினர். ராமநாதபுரம் மாவட்டம் புத்தேந்தல் ஊராட்சியில் தூய்மை பணியாளர்கள் குப்பை வண்டியில் ஏற்றிச் செல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூரியூருக்கு அருகே பணி செய்ய 7 தூய்மை பணியாளர்கள் குப்பை அள்ளும் வண்டியில் ஏற்றிச் செல்லப்பட்டுள்ளனர். இது குறித்த வீடியோ காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சமூக நீதி அரசு என தம்பட்டம் அடித்து வரும் ஸ்டாலின் ஆட்சியின் உண்மை முகம் அம்பலமாகியுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தூய்மை பணியாளர்களின் உழைப்பை சுரண்டி வரும் ஸ்டாலின் அரசுக்கு சக மனிதர்களாக கூட நினைக்க மனமில்லையா என விமர்சனம் எழுந்துள்ளது.